வணக்கம். நம்ம எல்லாருமே தேர்வு மதிப்பெண்களை பார்த்திருப்போம். 90, 75, 85. ஆனா இந்த எண்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு புள்ளி விவரங்கள் மூலமா அந்த கதைய எப்படி படிக்கிறது, வெறும் எண்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க, ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு தேர்வுல 85 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். இது நல்ல மார்க்கா, சுமாரானதா, இல்ல குறைவா? தனியா பார்த்தா இந்த 85ங்கிற நம்பருக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா மத்தவங்களோட ஒப்பிடும்போதுதான் அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். அதை எப்படி செய்யறதுன்னு தான் நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். நம்ம 85 மதிப்பெண்ணோட ரகசியத்தை கண்டுபிடிக்க நாம ஒரு 4 படிகளை கடக்க போறோம். முதல்ல தரவுகள் ஒண்ணுக்கொன்னு எப்படி பேசிக்குதுன்னு பாப்போம். அப்புறம் பெரும்பாலான மதிப்பெண்கள் எங்க இருக்குங்கிறதுக்கான ஒரு வரைபடத்தை புரிஞ்சுக்குவோம். அடுத்து அந்த வரைபடத்துல நம்ம 85 மதிப்பெண்ணோட சரியான இடம் எதுன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில நமக்கு எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் படிக்குள்ள போகலாம். உறவுகளும் வேறுபாடுகளும். புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் நாம தரவுகளை பகுப்பாய்வு செய்யும்போது அடிப்படையில 2 கேள்விதான் கேட்கிறோம். இந்த விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டதா, அல்லது இதுங்க ஒண்ணுக்கொன்னு உண்மையிலே வித்தியாசமானதா? உறவுகளின் அளவீடுன்னா ஒரு விஷயம் மாறும்போது இன்னொரு விஷயம் எப்படி மாறுதுன்னு கவனிக்கிறது. உதாரணத்துக்கு, அதிக நேரம் படிச்சா அதிக மார்க் வருமா? வேறுபாடுகளின் அளவீடுனா 2 இல்ல அதுக்கு மேலே இருக்கிற குழுக்களுக்குள்ள உண்மையிலேயே வித்தியாசம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது, ஒரு புது டீச்சிங் மெத்தடால மாணவர்களோட மார்க்ஸ் உண்மையிலே உயர்ந்திருக்கா? 2 விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு அளக்க பியர்சன் தொடர்பு மாதிரி சில டூல்ஸ் நமக்கு உதவுது. ஒரு விஷயம் அதிகமாகும்போது மத்ததும் அதிகமாகுதா இல்ல குறையுதா, அந்த உறவு எவ்வளோ வலிமையா இருக்குங்கிறத இந்த டூல்ஸ் ஒரு நம்பர்ல நமக்கு காட்டிடும். இந்த டூலோட முடிவு +1 இருந்தா அது ஒரு கச்சிதமான நேர்மறை உறவை குறிக்குது. இதை எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு அதிகமா படிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா உங்க மதிப்பெண்கள் உயரும். ரெண்டும் கைகோர்த்துட்டு போற மாதிரி. தொடர்பு எண் 0 இருந்தா அதுக்கு அர்த்தம் அந்த 2 விஷயங்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்ல. உதாரணத்துக்கு, நீங்க சாப்பிடுற ஐஸ்கிரீமோட அளவுக்கும் உங்க தேர்வு மதிப்பெண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஒன்னு மற்றொன்றை பாதிக்காது. அதுவே -1 இருந்தா அது ஒரு கச்சிதமான எதிர்மறை உறவை குறிக்குது. 1 அதிகமாகும்போது இன்னொன்னு அதே விகிதத்துல குறையுது. உதாரணத்துக்கு, அதிக நேரம் தொலைக்காட்சி பார்த்தா படிக்கிற நேரம் குறையலாம் இல்லையா? இப்ப வேறுபாடுகளை பாப்போம். 2 குழுக்களுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் தற்செயலானதா இல்ல உண்மையிலே முக்கியமானதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் சில புள்ளிவிவர சோதனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு புது டீச்சிங் மெத்தட் மாணவர்களோட மதிப்பெண்களை உண்மையிலே உயர்த்தியிருக்கா இல்ல அது வெறும் தற்செயலானதான கண்டுபிடிக்க இதுங்க உதவும். சரி, இப்ப நம்ம தேடலோட 2வது பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம 85 மதிப்பெண்ணோட இடத்தை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு வரைபடம் தேவை. நல்ல வேளையா, பெரும்பாலான கல்வி தரவுகள் மணி வளைவு அல்லது இயல்நிலை பரவல்னு சொல்ற ஒரு பொதுவான வடிவத்தை தான் பின்பற்றுது. வாங்க அந்த வரைபடத்தை பத்தி பார்க்கலாம். இயல்நிலை பரவல்னா ஒண்ணுமில்ல, அது ஒரு மணி மாதிரி வடிவத்துல இருக்கிற ஒரு வரைபடம். பெரும்பாலான மதிப்பெண்கள் நடுவுல, அதாவது சராசரியா சுத்தி தான் இருக்கும். ரொம்ப அதிகமான அல்லது ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் குறைவாதான் இருக்கும். இது இயற்கையில பல விஷயங்கள்ல காணப்படுற ஒரு பொதுவான வடிவம். இந்த மணி வளைவுக்கு சில சுவாரஸ்யமான குணங்கள் இருக்கு. இது பார்க்க ரொம்ப சரியா சமச்சீரா இருக்கும். அதாவது, நீங்க அத நடுவுல மடிச்சீங்கன்னா 2 பக்கமும் ஒன்னா பொருந்தும். பெரும்பாலான மதிப்பெண்கள், அதாவது சராசரி, கரெக்டா மையத்துல இருக்கும். அதோட 2 முனைகளும் நீண்டிக்கிட்டே போனாலும் அதுங்க ஒரு போதும் கோட்டத்தை தொடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப ரொம்ப அரிதான மதிப்பெண்களுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த மணிவளைவுல மதிப்பெண்கள் எப்படி பரவியிருக்குன்னு புரிஞ்சிக்க நமக்கு திட்ட விளக்கம்னு ஒரு அளவீடு உதவுது. இத சராசரியிலிருந்து மதிப்பெண்கள் எவ்வளவு தூரம் விலகி போகுதுங்கிறதுக்கான ஒரு அடி, அதாவது ஸ்டெப் மாதிரி வச்சுக்கோங்க. இத வச்சு 68, 95, 99.7ன்னு ஒரு எளிமையான விதி இருக்கு. இந்த விதிப்படி மொத்த மதிப்பெண்கள்ல சுமார் 68% சராசரியிலிருந்து ஒரே ஒரு ஸ்டெப் தூரத்துக்குள்ள அடங்கிடும். அதாவது, பெரும்பான்மையான மாணவர்கள் சராசரியை ஒட்டிதான் மதிப்பெண்களை பெறுவாங்க. இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தா சுமார் 90% மதிப்பெண்கள் சராசரியிலிருந்து 2 ஸ்டெப் தூரத்துக்குள்ள வந்துடும். அதாவது, ரொம்ப ரொம்ப அதிகமான மாணவர்கள் இந்த எல்லைக்குள்ளதான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லா மதிப்பெண்களுமே, அதாவது 99.7% சராசரியிலிருந்து 3 ஸ்டெப் தூரத்துக்குள்ள அடங்கிடும். இத தாண்டி மதிப்பெண் வாங்குறதுங்கிறது ரொம்பவே ஒரு அரிதான விஷயம்.
இப்ப நாம இந்த மணி வளைவை பயன்படுத்தி ஒரு தனிப்பட்ட மதிப்பெண்ணோட உண்மையான அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம ஆரம்பிச்ச கேள்விக்கு இப்ப விடை தேடுவோம் வாங்க. இங்கதான் நெறிகள் அல்லது நார்ம்ஸ் நமக்கு உதவுது. இந்த நெறிகள்ங்கிறது நம்மளோட தரவு வரைபடத்துல ஒரு மதிப்பெண்ணோட இடத்தை கண்டுபிடிக்க உதவுற ஜிபிஎஸ் புள்ளிகள் மாதிரி. இது ஒரு மதிப்பெண்ண மத்தவங்களோட ஒப்பிடுறதுக்கு ஒரு தரநிலைய நமக்கு கொடுக்குது. கல்வியில பொதுவா 3 வகையான நெறிகள் பயன்படுத்தப்படுது. தரநெறிகள் நம்ம 85 மதிப்பெண்ண நம்ம வகுப்பு தோழர்களோட ஒப்பிடும். வயது நெறிகள் நம்மை அதே வயசுல இருக்கிற மற்ற மாணவர்களோட ஒப்பிடும். சதமான நெறிகள் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாம எத்தனை சதவீதம் பேரை விட சிறப்பா செஞ்சிருக்கோன்னு காட்டும். இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க 75வது சதமானத்துல இருக்கீங்கன்னா உங்க மதிப்பெண் 85 இருக்கலாம், 92 கூட இருக்கலாம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, தேர்வு எழுதினவங்கள 75% பேரை விட நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்கிறது தான். இப்ப அந்த 85ங்கிற எண்ணுக்கு ஒரு உண்மையான அர்த்தம் கிடைச்சிடுச்சு இல்லையா? கடைசியா இதையெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த புள்ளி விவரங்கள் நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுது? அதை பயன்படுத்தும் போது நாம ஏன் கவனமா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த புள்ளி விவர கருவிகள் ஒரு மாணவருக்கு சிறப்பு கவனம் தேவையான கண்டுபிடிக்க உதவுது. ஒருத்தரோட பலம் எது, பலவீனம் எதுன்னு அடையாளம் காட்டுது. கல்வி மட்டுமில்ல, மருத்துவம், வணிகம்னு பல துறைகள்ல முக்கியமான முடிவுகளை எடுக்க இதுங்க உதவுது. ஆனா நாம சில முக்கியமான விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். முதல்ல, தொடர்பு இருந்தாலே அதுதான் காரணம்னு அர்த்தம் இல்ல. உதாரணத்துக்கு, கோடை காலத்துல ஐஸ்கிரீம் விற்பனையும் அதிகமாகும், சுறா தாக்குதல்களும் அதிகமாகும். அதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுறது தான் சுறா தாக்குதலுக்கு காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. தரவை எப்பவுமே அதோட சூழலோட சேர்த்து தான் பார்க்கணும். மேலும் இந்த ஒப்பீடுகள் காலப்போக்குல மாறலாம். அதனால அதை அப்பப்ப புதுப்பிக்கணும். தரவுகள் நமக்கு ஒரு பாதையை காட்டுது, ஒரு வரைபடத்தை கொடுக்குது. ஆனா ஒரு மாணவரோட திறமை, ஆர்வம், விடாமுயற்சி மாதிரியான ஒரு முழுமையான சித்திரத்தை வெறும் எண்களால மட்டுமே காட்டிட முடியுமா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.